வணக்கம் நண்பர்களே. ஒரு நாளில் உலகத்தை மாற்ற முடியுமா? முடியும். அதற்கு சாட்சிதான் பிப்ரவரி 10. இந்த நாளில் நடந்த சம்பவங்கள் இன்று நாம் வாழும் உலகத்தையே வடிவமைத்திருக்கின்றன. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீங்க. நீங்க செய்யற ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் தான் எங்களை நெக்ஸ்ட் வீடியோ போடுறது மோட்டிவேட் பண்ணும். பாரிஸ் ஒப்பந்தம் பிப்ரவரி 10, 1763 பிரிட்டன், பிரான்ஸ், ஸ்பெயின் நாடுகளுக்கு இடையிலான 7 வருடங்களின் போர் முடிவுக்கு வந்தது. இதன் விளைவு பிரிட்டன் உலகின் சக்தி வாய்ந்த பேரரசாக மாறியது. அமெரிக்க வரலாற்றின் பாதை மாறியது. ஒரு ஒப்பந்தம் கூட உலக அரசியலை மாற்ற முடியும். உங்கள் வாழ்க்கையிலும் ஒரு முடிவு அனைத்தையும் மாற்றலாம். 1840 விக்டோரியா ராணியின் திருமணம். பிப்ரவரி 10, 1840 குவீன் விக்டோரியா இங்கிலாந்தின் மகாராணி பிரின்ஸ் ஆல்பர்ட்டை திருமணம் செய்த நாள். இதன் சிறப்பு குடும்ப வாழ்க்கைக்கு அரசியல் முக்கியத்துவம், பெண்களின் மரியாதைக்கு புதிய அடையாளம். உங்கள் வாழ்க்கை தேர்வுகள் தான் உங்கள் பாரம்பரியம். 1898 பெர்டோல்ட் பிரெக்ட் பிறந்த நாள். பிப்ரவரி 10, 1898 ஜெர்மன் நாடக எழுத்தாளர் பெர்டோல்ட் பிரெக்ட் பிறந்தார். அவர் உலகத்திற்கு கற்றுக் கொடுத்தது கலை சிந்திக்க வைக்க வேண்டும் பொழுதுபோக்கு மட்டுமல்ல, புரட்சி கூட உங்கள் திறமை ஒரு ஆயுதம். அதை மாற்றத்திற்கு பயன்படுத்துங்கள். 1947 பாரிஸ் அமைதி ஒப்பந்தம். பிப்ரவரி 10, 1947 இரண்டாம் உலகப் போருக்கு பிறகு பீஸ் ட்ரீட்டிஸ் கையெழுத்தான நாள். உலகம் கற்ற பாடம், போர் அழிவு மட்டுமே தரும், அமைதிதான் முன்னேற்றம். வெற்றி என்பது சண்டை அல்ல, அமைதியான தீர்வுதான் உண்மையான வெற்றி. 1962 U-2 விமானி விடுதலை. பிப்ரவரி 10, 1962 கோல்ட் வார் காலத்தில் கைதான U-2 பைலட் கேரி பவர்ஸ் விடுதலை செய்யப்பட்டார். இதன் முக்கியம், 2 நாடுகளுக்கும் இடையே நம்பிக்கை போர் இல்லாமல் பிரச்சனை தீர்வு, எவ்வளவு பெரிய பிரச்சனை ஆயினும் புத்திசாலித்தனமான தீர்வு இருக்கிறது. பிப்ரவரி 10 நமக்கு சொல்லும் செய்தி இதுதான். ஒரு முடிவு, ஒரு சிந்தனை, ஒரு முயற்சி உலக வரலாறாக மாறலாம். இன்னைக்கு நீங்க எடுக்கும் ஒரு சிறிய முடிவுனாலே உங்கள் வாழ்க்கை வரலாறாக மாறலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். நாளை எந்த தேதியின் வரலாறு வேண்டும்னு கமெண்ட் பண்ணுங்க.